நமது நவீன தையர் கலை சங்கத்தின் 4ஆம் ஆண்டு இந்த விழா உலக தையர் கலைஞர்கள் தின விழா. இந்த உலக தையர் கலை தின விழாவில் நாம் இன்று 4வது ஆண்டாக நவீன தையர்கலை சங்கம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. வருகை தந்த தையர் கலைஞர்கள் அனைவருக்கும் தையல் கலைஞர்கள் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தை நல்முறைப்படுத்தி வளமோடு நலமும் மனமோடு இன்பமும் தந்து காத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாத நல்வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆடையின்றி அமையாது உலகு. மீண்டும் அனைவருக்கு உலக தையர் தினம் வாழ்த்துக்கள். இப்ப நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சங்கம் பேரு நவீன கலைஞர் சங்கம் தான். நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறணும். தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளணும். தன்னைத்தானே மேம்படுத்திக் கொண்டு வரப்போற காலங்கள்ல ஒவ்வொருத்தருமே ஒரு பயிற்சி முக்கியம். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படி நினைச்சு உட்கார்ந்தா நினைச்சு போற வேண்டியதுதான். நமக்கு நாமே சில பயிற்சிகள் புது டெக்னிக் பத்தி புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கின்னு தன்னைத்தானே மேம்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் நேர்மையா உழைச்சா எல்லாருமே அவங்க விஷயத்துல பெரிய முன்னேற்றத்துக்கு போலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எனது ஆழக்கடல் பற்றினாலும் எனது அன்பு கடல் வற்றாத எனது நவீன தையல் கலைஞர் சொந்தங்களே, நம்ம உழைக்கிற நவீன தையல் கலைஞர்கள் சங்கம் எல்லா உறுப்பினர்களும் எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து உழைத்தால் மட்டும்தான் நமது உழைப்பாகப்பட்டது நமது தலைவரின் கண்ணெதிரே ஒலிக்கும். நமது ஊடகத்தினுடைய மூலமாக ஒலிக்கும். நமது செய்ய வேண்டிய தொழில் சங்கத்தின் மூலமாக தெரிவிக்கப்படும், பேப்பரின் மூலமாக எழுதப்படும். நம்மளை நம்பி நமது ஒரு தலைவர் நம்ம பின்னால உழைப்பதற்கு முன்னோடியாக நமது தலைவர் பாபு அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எந்தவித தகவல்களும் நமக்கு கொடுத்து அறிக்கை வெளிப்படுத்துவதற்கு தயாராக உள்ளார்கள். வேலைகளை அதிகமான ஒரு நேரத்திலே செயல்படுத்துவது சங்கத்திற்காக மட்டும்தான். கடையில் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா சங்கத்துக்காக என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் தொடர்பு கொண்டு சங்கத்தினுடைய சார்பாக இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்றதுனால எல்லா எச்சரிக்கையும் ஒரு சிலதை கேட்டு செய்யறதுக்கு முன்வர என்னை அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். நான் என்னை பேச வாய்ப்பு கொடுத்த என் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எல்லாரும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, ப்ராப்பராக எனக்கு பேச தெரியாது. நான் சொல்ல வேண்டிய கருத்து மட்டும் சொல்லிடுறேன், சரியா? எல்லாருக்கும் டைலர் பற்றி எல்லாம் பேசியிருந்தாரு, சரியா? நானும் குறைஞ்சபட்சம் 35 வருஷமாக அதை கற்றுக்கினேன், சரியா? அதில் டைலர் பண்ணி டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு என்ஜிஓவில் குறைஞ்சபட்சம் 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது என்னால் முடியல. அவங்க திடீர்னு என்ஜிஓ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் கடையிலேயே பசங்களுக்கு பயிற்சி கொடுத்து தான் இருக்கேன். இதர வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இதர வேலை சொன்னால் எக்ஸ்ட்ரா துணிங்க வாங்கி தைக்கிற வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போது ஒரு மாதத்துக்கு 20 பேர் கணக்கு கூட 240 பேருக்கு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இப்போ சார் சொன்னாருங்க இல்லையா, 5 வருஷம் கற்றுக் கொடுத்தேன், 4 வருஷம் கற்றுக் கொடுத்தேன், 15 வருஷம் கற்றுனாங்க. இப்போ அந்த மாதிரி டைமே கிடையாது. வர குழந்தைங்க 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறியா, ஒரே மாதத்தை முடிச்சிடணும். அதில் 10 நாள் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து நான் போயிடுறேன். ஆனால் நான் டைலர் சொல்கிறது நான் பெரிய சந்தோஷம் பார்க்குறேன். அதை விட நான் இல்லை டீச்சர் சொல்லும்போது அதை விட பெரிய சந்தோஷம்தான், சரிங்களா? இப்போ கொடுத்த வழங்கிக்கும் வணக்கம். போறவங்க மத்தியில் காலைல 9 மணி முள்ள சாயும், ஆனால் அவர் சாய மாட்டார். கரெக்டாக 9 மணி உள்ள 9 மணிக்கு உள்ள இருக்கார். நைட்டு 9 மணி தான் வெளியே போவார். லீவுன்னா கரெக்டாக ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி சொன்ன நேரத்தில் மனத்தில் வருந்துற சொன்னால் அந்த மனத்தில் வந்துடுவார். இன்னி வரையும் அவர் லீவு போட்டு சொல் பண்ணான், ஆனால் லீவு காரணம் லீவ் போட்டுக்க மாட்டார். அவர் இந்த மேலே கவர்மெண்ட் எனக்கு ஆசை. அவரை இப்போ கூப்பிடுறேன், ரமன். உண்மையிலே ஒரு பயிற்சியாளர் இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்கணும். நான் ஆசைப்படுறேன் ஒரு மாதிரி தான் எல்லாம் இருந்தா இந்த பொருளை இது இருக்காது வருகை
இந்த இந்த டெடிகேஷனுக்கு எல்லாம் யாருமே இல்லாத இப்ப நடந்து உருவான்றது அவருக்கு தாழ்வு மனப்பாடம் இருக்கு. அவருக்கு வயசு சொல்லிருக்காரு. அவருக்கு அதான் உங்களை வந்து சொல்றாரு ஒரு 50 வயசு தான் அவங்க இருக்கு. அவருக்கு இப்பயும் வயசாயிடுச்சு சொல்லிருக்காரு. இது நெகிழ்ச்சியான விஷயம். நெகிழ்ச்சியான எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். அது 12 வருஷமா என்கிட்ட என்ன சொல்றது ஒரு நேர்மையாகவும் ஒரு டெடிகேஷனோட இருந்தாரு. ஒரு பொய் பொருள் இல்லாம அவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு.